ராம்குமாரின் பிரேத பரிசோதனை குறித்து நீதிபதி கிருபாகரன் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து தற்போது நம்மிடையே இங்கு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் திரு சங்கர் சுப்பு. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ராம்குமாரின் பிரேத பரிசோதனை குறித்து இன்று அது குறித்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனையில் மருத்துவர், அதாவது ராம்குமார் தரப்பு மருத்துவர் ஒருவர் அந்த பிரேத பரிசோதனையில் கலந்திருக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து தீர்ப்பளித்த நீதிபதி கிருபாகரன் அதுபோன்று தனியார் மருத்துவர்களை அதில் நியமிக்க முடியாது, தேவைப்பட்டால் எய்ம்ஸிலிருந்து ஒரு மருத்துவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த போஸ்ட்மார்டம், அதாவது பிணக்குறாய்விற்கு வந்து தன்னுடைய சார்பிலே தன்னுடைய ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு ஒரு 2 நீதிபதிகள் முன்னால் உங்களுக்கு தெரியும், புல்வாடி ரமேஷ் அப்புறம் வைத்தியநாதன் நீதிபதி எடுத்த விசாரணைக்கு வந்த பொழுது 2 நீதிபதிகள், ஒரு நீதிபதி சீனியர் ஜட்ஜ் புல்வாடி ரமேஷ் வந்து எங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அவருக்கு இண்டிபெண்டா அவருடைய எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய பரமசிவத்துடைய உரிமையை நிலைநாட்டினார். ஆனா வந்து இன்னொரு சக நீதிபதி ஆகிய வைத்தியநாதன் அந்த நீதிபதி வந்து இல்ல இது கவர்மெண்ட் டாக்டருடைய கவர்மெண்ட் டாக்டருக்கு வந்து இது வந்து ரொம்ப இதா இருக்கும், அரசு சந்தேகிக்க மாதிரி இருக்கும், அதனால நான் வந்து இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். இதை தலைமை நீதிபதி 3வது நீதிபதி அதாவது நியமித்து கிருபாகரன் என்ற நீதிபதியுடன் இன்று விசாரணை முழு அளவு நடந்தது. காலையிலிருந்து மத்தியானம் வரை நடந்தது. அவர் மத்தியானத்துக்கு மேல இன்னைக்கு சிட்டிங் இல்லாம முழுமையா நான் அந்த ஒரு தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டு 2:30 மணிலேருந்து அவர் படிச்சு எடுத்து இப்போ வந்து 7 மணிக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாருன்னா, அது வந்து நான் வைத்தியநாதன் கூட சேர்றேன், அதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய டாக்டருடைய முறையில் கெட்டு போகக்கூடாது, அதனால வந்து என்ன சொன்னா இவர் இண்டிபெண்டா தான் ஒரு நீதிபதி இது ஒரு டாக்டரை கேட்கிறாரு, அதனால நான் இண்டிபெண்டா ஒரு டாக்டர் வந்து எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில இருந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டை, ஒரு போரன்சிக் எக்ஸ்பர்ட் அனுப்பணும். அவர் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 டாக்டர்கள் கூட சேர்ந்து 5வது நீதிபதியா இருந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை வந்து 27ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த உத்தரவுல வந்து என்ன சொன்னா எங்களுக்கு வந்து பாதி அளவுக்கு, அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து இண்டிபெண்டா ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கிறேன், ஆனா அந்த இண்டிபெண்டன்ட் நீங்க கேட்கிற டாக்டர் இருக்க முடியாது, அது வந்து நான் சொல்ற டாக்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எய்ம்ஸ்ல இருக்க ஒரு ஏதோ வந்து நமக்கு நன்மை பண்ணுவாரு, அவர் இண்டிபெண்டன்ட் சொல்றாரு, இதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து எங்களுடைய சாய்ஸ், அதாவது வந்து தன்னுடைய மகனுடைய கொலையில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய பவுல் பிளேயை அம்பலப்படுத்துவதற்கு தனது சார்பாக இருக்கக்கூடிய போரன்சிக் எக்ஸ்பர்ட் தான் வந்து நீதி வழங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக நம்புறோம். அது சட்டத்திலையும் இருக்கு. ஆனால் இந்த நீதிபதிகள் 3 நீதிபதிகளும் 3 வகையான தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஒரு நீதிபதி எங்களுக்கு 100க்கு 100 மார்க் போட்டிருக்காரு. இன்னொரு நீதிபதி பரவாயில்ல நீ யாரையாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ் இன்னொரு எக்ஸ்பர்ட் வச்சுக்கலான்னு அவரு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த 3வது நீதிபதி 3வது விதமாக வந்து சொல்லிட்டு இல்லை இண்டிபெண்டன்ஸ்னா எய்ம்ஸில் இருக்கவங்களாம் இண்டிபெண்டன்ஸ் தான் இருப்பான், எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த 3 விதமான தீர்ப்புகளும் முரண்பாடாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து தலைமை நீதிபதி அணுகி மிகவும் இன்னொரு நீதிபதி 3 நீதிபதிகள் மூலமாக ஒரு 5 நீதிபதிகள் மூலமாக வச்சு இந்த வழக்கில் வந்து, அதாவது வந்து பாதிக்கப்பட்டவனுடைய உரிமை, பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய மகனுடைய கொலையில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு அந்த யார் காரணம், அது உண்மையா கொலையா தற்கொலையா அப்படிங்கறத அறியறதுக்கு வந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழக்கு வழங்கியிருக்கு. ஆனா இந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா அது வந்து மோதல் தான் கணக்கு, அதாவது என்கவுண்டர்னு சொல்றாரு. அதாவது மோதல் போலீஸுக்கும் வந்து தனியாருக்கும் ஏற்பட்ட மோதல்ல நடந்து ஒருத்தன் செத்துட்டான்னா, இப்ப நம்ம இதுல நடந்தது பாருங்க, இந்த இப்போ அந்த செம்மஞ்சேரியில் நடந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது என்கவுண்டர்னு சொல்றாரு. என்கவுண்டர் இஸ் நாட் டிஃபைன்டு. என்கவுண்டர் எங்கேயுமே சுப்ரீம் கோர்ட்டை டிஃபைன் பண்ணல. ஆனா வந்து இந்த காவல் கொட்டடியில் வந்து கஸ்டோடியல் டெத் வந்து worse than என்கவுண்டரா சடனா நடக்கிறது. ஆனா இது வந்து இந்த கஸ்டோடியல் டெத்துங்கிறது இருக்க, காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள், சிறைவாசியை கொலை பண்றது, இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு வந்து ஒரு சிறந்த சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் வேணும், ஒரு அறிவுபூர்வமான ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் மீண்டும் தலைமை நீதியை வலியுறுத்தி நாளை காலையில் வந்து தலைமை நீதியை சந்திக்கலான் இருக்கோம்.
அதையும் ஒரு அதிகம் நாங்கள் ஒரு யோசனையில் இருக்கிறோம். குலுவாடி ரமேஷ் பெஞ்சிலையும் போய் நீங்கள் திரும்பவும் முறையிடலான்னு இருக்கிறோம். அதையும் செய்யலான்னு இருக்கிறோம். உங்களுடைய சஜஷனுக்கு மிக்க நன்றி. என்ன அவரோட அவர் ஒரு நீதிபதி ஒத்து போனா கூட அவரும் டிஃபரெண்டா ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அதனால இஸ் ஆல்சோ given a different opinion. All the three judges are given a different opinion each other. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஒத்துக்கல, இன்னொருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஒத்துக்கல. மூணு பேருமே வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு அவங்கவங்க வந்து ஒவ்வொரு வழிமுறையை கொடுக்குறாங்க. முதல் நீதிபதி குலுவாடி ரமேஷ் சொன்னது வந்து நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கிளீனாக இருக்குது, அதனால் நீ இண்டிபெண்டன்ஸ் எக்ஸ்பர்ட்டை நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரெண்டாவது நீதிபதி என்ன சொல்ல வைத்தியராக, அதனால் வந்து அரசு அந்த மருத்துவருக்கு மேலே நீ கலங்க மாதிரி ஏற்படும், அதனால் நீ இன்னொரு கவர்மெண்ட் டாக்டர் வச்சுக்கன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த மூணாவது நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் கவர்மெண்ட் டாக்டர் வேண்டாம், இண்டிபெண்டன்ட் டாக்டர் வேணாம், நான் சொல்கிறேன் இண்டிபெண்டன்ட் வந்து எய்ம்ஸ் டாக்டர் தான், எய்ம்ஸ் டாக்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். யார் மூணு விதமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பரமசிவத்துக்கு உண்மையான நீதி இந்த நீதிமன்றத்தில் கிடைக்கல. அந்த நீதி கிடைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்.